தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். நீட் விலக்கு மசோதாவை உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப கோரிக்கை. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் கட்சியினருக்கு தேநீர் விருந்து அளித்தார் ஆர்.என். ரவி. ஆளும் கட்சியான திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தில் அதிமுக, பாஜக, பாமக, தமாக கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. ஆளுநருக்கு பூங்கொத்து கொடுத்து கட்சியினர் வாழ்த்து. ஆளுநர் மாளிகையில் பாரதியார் சிலையை திறந்து வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. மத்திய இணையமைச்சர் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஆளுநரின் தேநீர் விருந்து, பாரதியார் சிலை திறப்பு நிகழ்ச்சிகள் புறக்கணிப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்தது சரியானது அல்ல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தில் இரட்டை மொழிக் கொள்கை ஜீவாதார உரிமையாக உள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் பேட்டி. கல்வி பொதுப்பட்டியலில் இல்லாமலும் மாநில பட்டியலில் இல்லாமலும் ரகசிய பட்டியலில் உள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். மதுரை அழகர் மலையிலிருந்து புறப்பட்டார் கள்ளழகர். கோவிலில் பக்தர்கள் திரண்டனர். 16ஆம் தேதி காலை வைகை ஆற்றில் இறங்குகிறார். விருதுநகர் இளம்பெண் கூட்டு பாலியல் வழக்கில் கைதானவர்களில் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி உத்தரவின் பேரில் நடவடிக்கை. அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தைகள், பாஜக தொண்டர்கள் மோதல். சென்னையில் இரு கட்சியினர் மோதலால் பரபரப்பு. குரு பெயர்ச்சியையொட்டி ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் பக்தர்கள் தரிசனம். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார் குரு பகவான். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் ஈஸ்வரப்பா. ஒப்பந்ததாரர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம். டெல்லி ஜாமியா பகுதியில் உள்ள ஹோட்டலில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. 13 பேர் காயம். சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை. பிரதமர்களின் அருங்காட்சியகத்தை டெல்லியில் திறந்து வைத்தார் மோடி. எதிர்கால தலைமுறையினருக்கு நுழைவு வாயிலாக விளங்கும் என பேச்சு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர வசந்த உற்சவம் தொடங்கியது. மலையப்ப சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம்.